இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வெஜிடபிள் குழி பணியாரம். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் உடைச்ச உளுத்தம் பருப்பு, அப்புறம் கடலை பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். லைட்டா வறுத்ததுக்கு அப்புறம் இது கூட பொடி பொடியா நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நான் குடமிளகாய் ஆட் பண்றேன். இந்த ஸ்டேஜ்ல ஒரு கப் கேரட், பீன்ஸ், அப்புறம் பச்சை பட்டாணி இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சமான காய்கறிகள் எதுவோ நீங்க அதை பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு தாளிக்கிற கடாய் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி பருப்பை நல்லா வறுக்க போறோம். வறுத்த இந்த முந்திரி பருப்பை நம்ம ஸ்டஃபிங்கோட சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு அணைச்சிருங்க. அவ்வளவுதான், நம்ம ஸ்டஃபிங் தயாராயிடுச்சு. இப்போ இதை மாவோட கலந்துருங்க. இது கூட நம்ம கொத்தமல்லி சேர்த்தா நம்மளோட பணியாரம் பேட்டர் தயார். இப்போ நம்ம கடாயை சூடு பண்ணிக்கலாம். கொஞ்சமா அதுல ஒரு குழியிலையும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம இந்த பேட்டரை சின்ன குழிக்கரண்டி சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி குழிக்கரண்டி எடுத்துட்டு நீங்க இந்த மாதிரி விட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். மூடிட்டு ஜஸ்ட் 2 to 3 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி வெந்துடும். அதை நீங்க ஒரு ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி நீங்க திருப்பி போடணும். ஸ்டிக் பொதுவாக இந்த கடாய் வாங்கும் போதே நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு நீங்க மறுபடியும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. அவ்வளோதான், நம்மளோட பணியாரம் தயாராயிடுச்சு. ஸோ இதுக்கு நீங்க எந்த சட்னி வேணாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். ஈவன் நீங்க சாஸ் வச்சு கூட சாப்பிடலாம். சுவையான வெஜ் பணியாரம் தயார்.